இப்போ யார் வீட்லங்க சுகர் இல்லாத ஆளு இருக்காங்க? வீட்டுக்கு ஒருத்தருக்காச்சும் சுகர் இருந்துட்டு தான் இருக்கு. பொதுவா சர்க்கரை நோயாளிகளுக்கு இத கொடுக்காதீங்க அத கொடுக்காதீங்கன்னு சொல்லியே அவங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட நிறைய உணவு சாப்பிட முடியாமலே போகிறது. சர்க்கரை நோயாளிகள் விரும்பி சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவற்றில் வேர்க்கடலையும் ஒன்று. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டால் கொழுப்பு அதிகரிக்கும் என்று அச்சம் கொள்வார்கள். ஆனால் அது தவறு என தகவல் வெளியாகி உள்ளது. அது என்ன தகவல், அதனை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி இத்தொகுப்பில் பார்க்கலாம். இந்த வேர்க்கடலையை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக் கொள்ளலாமா? ஏனெனில் இதில் ஊட்டச்சத்து நிறைந்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வேர்க்கடலை கெட்ட கொலஸ்ட்ராலை உள்ளடக்கவில்லை. எனவே இது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க உதவுவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த வேர்க்கடலையில் மெக்னீசியம் சத்துக்கள் உள்ளதால் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கவும் ஆற்றலாக மாற்றவும் உதவுவதாக கூறப்படுகிறது. தினமும் அதாவது 45 கிராம் என்றால் 16 வேர்க்கடலை உட்கொண்டால் நல்லதென நிபுணர்கள் பரிந்துரைப்பதாக சொல்லப்படுகிறது. தினசரி இந்த வேர்க்கடலை சாப்பிட்டு வந்தால் சில வகையான புற்றுநோய் தடுக்கப்படுகின்றதெனவும் ஆய்வுகளில் சொல்லப்படுகிறது. இதில் புரத சத்து அதிகம் இருப்பதால் இது உடலில் ஆற்றலை அதிகரிக்கும் என கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.